Fifth question. The normal boiling point of water is 100 degree Celsius or 212 degree Fahrenheit. 100 degree Celsius சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 200 degree Fahrenheit சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. And the freezing point of water is 0 degree Celsius or 32 degree Fahrenheit. அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் எஃப். சி அண்ட் எஃப், சிக்கும் எஃப்க்கும் உள்ள லீனியர் ரிலேஷன்ஷிப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. சி வேல்யூ கண்டுபிடிங்க ஃபார் 98.6 டிகிரி Fahrenheit. இவ்வளோ Fahrenheit எவ்வளோ கொடுத்துட்டு சி வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் த வேல்யூ ஆஃப் எஃப், எஃப் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்க? செல்சியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேக் த பாயிண்ட்ஸ். கொடுத்துருக்கிறத பாயிண்ட்டாக எடுத்துக்குவோம். டேக் த பாயிண்ட்ஸ். இப்போ 0 டிகிரி 32 டிகிரி, இது செல்சியஸ், இது Fahrenheit. இப்போ இது எப்படி இருக்கலாம்? 0,32 அப்படின்னு ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். அண்டு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் 200 டிகிரி Fahrenheit. இப்போ 100,212 அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், எக்ஸ் ஒய், அதாவது x1 y1 x2 y2 மாதிரி இருக்கு பாருங்க. x1 y1 இது x2 y2 மாதிரி இருக்குது. ஆனால் இது என்னது? செல்சியஸ், இது Fahrenheit. இது செல்சியஸ், இது Fahrenheit. ஞாபகத்துக்காக எழுதி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்டை வச்சு ஈக்குவேஷன் நடத்திக்கலாம்ல. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ் ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா தானே ஃபார்முலா. இதில் எக்ஸ் ஒய், எக்ஸுங்கிறது செல்சியஸ், ஒய்ங்கிறது Fahrenheit. இப்போ ஒய்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? Fahrenheit எஃப்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஒய்1ங்கிறது என்ன? 32 பை ஒய்2 மைனஸ் ஒய்1, ஒய்2 என்ன? 212 மைனஸ் 32 ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுங்கிறது என்ன? செல்சியஸ், சி மைனஸ் x1 0 by x2 minus x1 100 minus 0. So f minus 32 by 212. அதில் 32 மைனஸ் பண்ணி 212 32 மைனஸ் பண்ணினா கிடைக்கும் 180 கிடைக்குமா? 180 equal to c by 100. இதிலிருந்து சி கண்டுபிடிச்சிடலாம். இதிலிருந்து சி, இப்போ எஃப் மைனஸ் 32 பை இதில் ஒரு 0 கூட அடிச்சிடலாம். ஒரு 0 அடிச்சிடலாம். அப்போ அடிச்சிட்டோம்னாக்கா என்ன இருக்குங்க? இந்த 0 அடிச்சாச்சுனாக்கா இங்கே 10 இருக்கும், இங்கே 18 இருக்கும். 10 18, ஸோ முடிச்சுட்டு பை 18 இங்கே சி பை 10. இதிலிருந்து சி கண்டுபிடிங்க. சி இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்கே வந்துடும். என்ன கிடைக்கும்? 10ஐயும் 18ஐயும் 2ஆல் அடிச்சிடலாம். 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32. இப்போ சிக்கும் எஃப்க்கும் உள்ள லீனியர் ரிலேஷனை எழுதி வச்சுக்கோங்க. சி இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது என்ன செய்யலாம்? இந்த சி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுகிற மாதிரி எஃப் ஈக்குவல் டுக்கும் எழுதலாம் இல்லையா? இது ஒரு ரிலேஷன்ஷிப், லீனியர் ரிலேஷன்ஷிப். இதே போல் சி ஈக்குவல் டு எழுதுகிற மாதிரி எஃப் ஈக்குவல் டுக்கும் எழுதலாம்ல. அப்போ எஃப் வேணும்னா எப்படி எழுதலாம்? சரி, இதுலேருந்து நான் எஃப் கண்டுபிடிக்க பாருங்க. இந்த எஃப் வேணும்னா எஃப் மைனஸ் 32 ஈக்குவல் டு இந்த 18 இங்கே போய்டும். 18/10 அப்படின்னு கிடைக்கும். 18/10 இன்ட்டு சி அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு இதில் 2ஆல் அடிச்சிடலாம்.
சி இந்த மைனஸ் 32 வரணும் அப்படின்னா ப்ளஸ் 32. அப்போ எஃப்க்கான ரிலேஷன்ஷிப் இதுதான். அப்போ லீனியர் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைண்ட் த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் எஃப் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதலாம், இல்லை எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டு எப்படி எழுதலாம் சரி. ஆனால் ரெண்டு ரிலேஷனுமே நமக்கு தேவைப்படும் அடுத்த ரெண்டு இது, அதனால தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. சொல்யூஷன் 1 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. சி வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ சி வேல்யூ கண்டுபிடிங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டுங்கிற ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். இப்போ என்ன இருக்குது? சி இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32 இருக்குல்ல, இதில் எஃப்போட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஃபேரன்ஹீட் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. அதை இடத்துல போட்டிருக்கேன். சி இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு 98.6 டிகிரி மைனஸ் 32. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 98.6 டிகிரியில் மைனஸ் பண்ணுங்கள். அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னாக்கா என்ன கிடைக்கும்? equal to c is equal to 5/9 into 66.6 degree அப்படின்னு கிடைக்குமா? 5/9 into 66.6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இதை கூட நீங்கள் அடித்து சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணாங்க. ஓகேப்பா. செகண்ட் கொஸ்டின் போகும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்துங்களா. தேர்ட் கொஸ்டினில் இந்த வேல்யூ ஆஃப் எஃப் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32. இதில் சியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க பாருங்க. சியோட வேல்யூ சி இஸ் ஈக்குவல் டு 38 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ அதை சொல்லி பண்ணுங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு சிக்கு பதிலாக 38 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 32. இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா என்ன கிடைக்கும்? 100.4 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிண்ணா, 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு.